Today students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 3 பார்ட்னர்ஷிப். ஓகே, பார்ட்னர்ஷிப் பேசிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு, தென் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத். ஸோ அட்மிஷன் ஒரு டாபிக், ரிட்டையர்மெண்ட் டெத் ஒரு டாபிக், பார்ட்னர்ஷிப் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல். In between, middle of topic is a small topic, goodwill valuation. So you see, okay, ரொம்ப ஈஸி டாபிக். நம்ம செகண்ட் சொல்றது தான், நீங்க ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா வித்தின் a month அக்கவுண்ட்ஸ் முடிச்சிடலாம். 1 month அக்கவுண்ட்ஸ் வரும். ஓகே, மேக்ஸிமம் 1.5 month. காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் both together say 2 months வச்சா hardly ஒரு 4 to 5 months நீங்க சிலபஸ் முடிச்சிடலாம். ஓகே, so don't waste your time, don't give up, very important. Okay, take today's class we are going to discuss partnership fundamental, under that partnership deed. Okay, then capital account, interest on capital, interest on drawings account, P&L appropriation. இதுதான் உங்களுக்கு வரப்போகுது எக்ஸாம்ல சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டைப். Okay, before going to that, what is partnership? Any idea about partnership? Now the definition இருக்கு. I think section 4 of Partnership Act 1930 defines that the relations between persons who have agreed to share the profit of business carried on by all or acting of them, or any of them acting for all. Repeat, the relation between person who have agreed to share the profit of a business carried on by all or any of them acting for all. இது வந்து நீங்க 11th ல காமர்ஸ்ல வச்சிருப்பீங்க, காமர்ஸ்ல வரும் டெஃபினிஷன், இன்ஃபேக்ட் 12th ல வரும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட், டிஃபைன் பார்ட்னர்ஷிப். Important questions to 2 marks la kekka chance irukku. Okay, fine. So general உங்களுக்கு என்ன தெரியுது partnership என்ன? Partner, for example, two or more persons together to form part of. Okay, main object is to earn profit. ஒரு பார்ட்னரா நம்ம உள்ள வரணும்னா என்ன ஆப்ஜெக்டா இருக்கு? நான் இருக்கேன், இன்னொருத்தர் இருக்கார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சார், ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாமா சார், இல்ல நம்ம ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஓகே, we start. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்னா we are called partners. பார்ட்னர் A, பார்ட்னர் B. இதுல ஆப்ஜெக்ட் என்னன்னா ரெண்டு பேரும் see sole traderன்றது இண்டிவிஜுவல் சிங்கிள் இல்ல பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் வந்து 2 or more persons, மினிமம் 2 இருக்கும் டெஃபினட்டா. அதான் பார்ட்னர்ஸ். இண்டிவிஜுவல் தான் sole trader, சிங்கிள். So 2 or more persons join together. Okay, என்ன ஆப்ஜெக்ட்? சேம் ப்ராஃபிட் தான் ஆப்ஜெக்ட். ஓகே, இத எக்ஸாம்பிள் சொன்னீங்க பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 years பேக் போங்க. நீங்க 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வீட்ல அம்மாக்கு தெரியாம ஓகே ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமோ ஏதோ ஒரு சம்திங் நீங்க பண்ணிருப்பீங்க, திருடி இருப்பீங்க வீட்ல இருந்து ஏதாவது திங்ஸ் சாப்பிடுறதுக்கு தான் வித்தவுட் எங்க அம்மாக்கு தெரியாம இல்ல அப்பாக்கு தெரியாம. என்ன பண்ணுவோம்னா நான் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டா. ஓகே, நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின், நம்ம தனியா பண்ண மாட்டோம். either அண்ணாவை சேர்த்துப்போம், இல்ல தம்பியை சேர்த்துப்போம், இல்ல அக்காவே தங்கச்சி சேர்த்துப்போம். ரீசன் தனியா பண்ண மாட்டோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு தப்பை நீ தனியா பண்றதும் ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நான் தனியா பண்ணேன்னு வச்சுக்க, வீட்டுல தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், வீட்டுல குழப்பம் பண்ணலாம், அம்மா குழப்பாங்க, ரெஸ்ட் கொடுத்து அப்பா குழப்பாரு, அடிப்பாங்க டெஃபினட்டா. இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க, அவ்வளவு வான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அதாவது ஷேரிங் ஆஃப் ரிஸ்க். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஷேரிங். ஸோ நான் போய் அடி வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட சிப்ளிங்ஸ், அதாவது என்னோட கூட பிறந்தவங்க கூட்டிட்டு போயிருக்கேன். ஸோ வீட்டில் சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். தப்பு பண்ணும்போது கூட அண்ணனும் அக்காவும் தங்கச்சி தப்பி வரும்போது வீட்டில் அடி வாங்க மாட்டீங்க டெஃபினட்டா. ஓகே, அடி வந்து வார்னிங்காக மாறிடும். இதுவே பாருங்க, சம்டைம் நம்ம அண்ணனோ இல்லை தம்பியோ தனியாக மாட்டிருக்கோம், குழப்பம் வீட்டில் அடி, நம்ம ஹாப்பியாக சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கோம், கை தட்டி வெரி குட் வெரி குட். இது நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணும்போது டெஃபினட்டாக அது ப்ராப்ளம் இல்லை. என்ன மீனிங், என்ன மீன் பண்ணுறேன்னா ஷேரிங் ஆஃப் ரிஸ்க். பார்ட்னர்ஷிப் இஸ் நத்திங் பட் ஷேரிங் ஆஃப் ரிஸ்க். another object is capital contribution. there are many theory point நிறைய கொடுத்துருக்கான். ஃபீச்சர்ஸ், ஓகே, ஃபீச்சர்ஸ், பார்ட்னர்ஷிப் கண்டென்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கான். ஸோ தியரி பார்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தியரி பார்ட் டைம் இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. we are focusing only exercise problem. ஸோ ரிப்பீட் பண்ணுறேன், எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். ரீசன் என்ன, மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து எக்ஸாம் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் நான் போடுறேன், ஃபுல்லாக போட மாட்டேன். 50% 60% சம்ஸ் நான் போடுவேன்.
பிகாஸ் நான் ஃபுல்லாத்தையும் போட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே காப் பண்ணுறீங்க யூஸில் 50-60 சம்ஸ் போடுவேன் சிமிலர் சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஓனாக கொடுப்பேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃபைன் வராத ஆன்சர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க டெஃபினட்டாக தே ஹெல்ப் அப்படி இல்லைன்னா எனக்கு ஹெல்ப் என்கிட்ட ஃபோன் நீங்கள் டேட்டா ஃபோன் பண்ணலாம் ஓகே இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருக்கும் யூ கேன் கால் மீ நான் எனி டைம் ஓவர் தி ஃபோன் நீங்கள் என்ன கேட்டால் சொல்லிவிடுவேன் பிகாஸ் ப்ளஸ் டூ தெரியும் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் லெவலுக்கு லிட்டில் பிட் டஃப்பாக இருக்கும் ஓகேவா ஓகே பார்ட்னர்ஷிப் டீட் அதுனா சார் பார்ட்னர்ஷிப் டீட் see நம்ம உள்ள ஒரு அக்ரிமெண்ட் டீட் என்ன சொல்றதுன்னா அக்ரிமெண்ட் சொல்லலாம் இப்போ ஏ பி நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல ஸோ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அது என்ன பண்ணுவோம் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் ஓகே அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி ஷேர் ப்ராஃபிட் எப்படி ஷேர் வச்சுக்கிறது என்ன பண்ணணும் எல்லாமே டீட்டில் இருக்குது அதான் கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பேஜ் நம்பர் 83 இருக்கு நீங்கள் தேரி பார்த்தா தெரியும் ஸோ பேஜ் நம்பர் 82 ஷார்ட் ஆஃப் தேரி ஸோ கதை படிக்கிற மாதிரி படிங்க அதை படிச்சுட்டு நம்ம அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கிளாரிட்டியாக முடியும் ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இந்த டீட் கிளியராக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது சப்போஸ் இஃப் பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்ட் ஆர் பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை நல்லா பண்ணிங்க சில பாயிண்ட் என்னென்ன டாபிக் அப்படின்னா நம்பர் 1 IOC நம்பர் 2 IOT sharing of profits number 4 partners remuneration or உங்க terms என்னன்னா salary then interest on loan 2 மாசம் கேட்காமா ஓகே இதான் என்ன பார்ட்னர்ஷிப் டீல் இருக்கு சார் ஆனா அந்த டீல்ல இத பத்தி ஒண்ணுமே சொல்லல சார் what is IOC interest on capital IOD interest on drawings sharing of profit partnership deal ஒண்ணுமே சொல்லல ஓகே அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி பார்ட்னர்ஷிப் டீல் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்கான் என்ன சொல்லிருக்கான் interest on capital கொடுக்கணும் interest on drawings கொடுக்கணும் இந்த ரேட் 10% interest on capital கொடுக்கணும் interest on drawings சார்ஜ் பண்ணனும் 6% சார்ஜ் பண்ணனும் sharing of profit between A and B 3:2 ரேஷியோ கொடுத்திருப்பான் எல்லாமே பார்ட்னர்ஷிப் டீல்ல கிளியரா கொடுத்திருக்கணும் சப்போஸ் இஃப் டூ பார்ட்னர்ஸ் சம கொடுப்பான் பார்ட்னர்ஷிப் டீலே இல்ல பார்ட்னர்ஷிப் டீலே இல்ல ஆர் பார்ட்னர்ஷிப் டீல் இருக்கு ஆனா இந்த பாயிண்ட் இல்ல டீல்ல கண்டென்ட்ஸ் இருக்கு பாருங்க கண்டென்ட்ஸ்ல இதெல்லாம் கொடுத்திருப்பான் லைனா இது இல்லாம எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் நிறைய கொடுத்திருப்பான் சோ அந்த கண்டென்ட்ஸ்ல இந்த 5 பாயிண்ட் மிஸ்ஸிங் வெச்சீங்க எக்ஸாம் ஆர் பார்ட்னர்ஷிப் டீலே இல்ல அப்போ இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணுமா சார் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோ பண்ணுமா சார் ஆன்சர் இஸ் not allowed பாயிண்ட் இதுல இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க கூடாது எப்போ சார் when partnership deed is silent or there is no partnership deed at all partnership deed இல்ல சார் அப்படினா இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணுமா கேட்பான் क्वेश्चनல not allowed what about interest on drawings again not allowed what about sharing of profit equally partners remuneration salary not allowed what about interest on loan 6% per annum very important see adana say interest on loan see நாங்க ரெண்டு பேர் பார்ட்னர் A and B நாங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் பிசினஸ்ல கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் நான் 1 lakh பண்ணிருப்பேன் என்னோட இன்னொரு பார்ட்னர் D 1 lakh பண்ணிருப்பான் அப்ப டோட்டலா 2 lakhs apart from 2 lakhs நான் என்ன பண்ணுவேன் ஃபர்முக்கு லோன் தரேன் see நீங்க ஃபர்ஸ்ட் 11th ல படிச்சிருப்பீங்க பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் நான் ரிப்பீட் பண்றேன் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் அதான் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் பிசினஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மெம்பர் நான் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணனும் நீங்க யாரோட ஆங்கிள் பார்க்கணும் சோ பிசினஸ் ஆங்கிள் பார்க்கணும் இன்டிவிஜுவல் ஆங்கிள் பார்க்க கூடாது நீங்க என்ன நினைப்பீங்க கேபிட்டல் வந்து அசெட் தானே சார் ஆஃப் கோர்ஸ் கேபிட்டல் அசெட் யாருக்கு ஏக்கும் பிக்கும் அவங்களோட புக்ல அசெட் ஆனா நம்ம போடுற சம் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ஃபர்ம் இந்த புக்ஸ் ஆஃப் ஃபர்ம்ல ஃபர்ம் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிருக்காங்க கடன் வாங்கின மாதிரி சோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அவங்க ஏ பிக்கு அது அசெட்டா இருந்தா ஃபர்முக்கு அது லைபிலிட்டி அதனால கேபிட்டல் எங்க வரும் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடுல வரும் இதெல்லாம் சில விஷயம் புரியாமே பசங்க படிப்பாங்க நானும் என்னையும் சேர்த்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது 11th படிக்கும்போது சார் என்ன சொல்றாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவேன் ரீசன் நீங்க நினைக்கலாம் சார் மிஸ்ஸுக்கு சரி சார் சொல்ல தெரியல தப்பு சரி ஸ்கூல் டீச்சரும் சரி ஓகே ஸ்கூல் ஃபேக்கல்டி ஐ மீன் சாரும் சரி மேடம் சரி தே நோ அவங்க எல்லாமே தெரியும் ஆனா நீ எப்படி எடுத்துக்கிட்டு தான் மேட்டர்
சரி ஒண்ணுமே ஹெவி டோஸ் கொடுத்தா அவங்க தாங்காது. அதனால சில இடத்துல அவங்க கட் பண்ணி சொல்லுவாங்க. உடனே பசங்க கமெண்டிப்பாங்க, என்னையும் சேர்த்து நான் நினச்சிருக்கேன் சார் ஒன்றும் தெரியல அப்படின்னு. இல்லை, சார் சொன்னா உங்களுக்கு புரியாது, புரியுற வயசு இல்லை அந்த காலத்துல. பட் இந்த காலத்துல நீங்களாம் பயங்கர ஷார்ப்பா இருப்பீங்க. ஓகே, டெஃபினட்டா நீங்க என்ன டவுட் கேட்டாலும் டீச்சர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொன்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம், டீச்சர்ஸ்க்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்ல நீங்க வந்து அவங்க என்ன டக்குன்னு போர்ஷன் முடிக்கணும், குயிக்கா முடிக்கணும், டெஸ்ட் வச்சு கொண்டு வரணும் பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா நீங்க என்னதான் படிச்சாலும் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் சாதிப்பீங்க. ஸோ மோர் டெஸ்ட், நிறைய டெஸ்ட் எழுதணும். ஓகே, சப்போஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்லுங்க, ப்ளீஸ் டெஸ்ட் நிறைய வைங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக ஒரு ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியாமல் ஸ்கோர் பண்ணுறோம் ஈஸியாக டெஸ்ட் எழுது. ஓகே, கம் டு மேட்டர். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பார்ட்னர்ஷிப் டீல் இஸ் கண்டென்ட், பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை சார், ஆர் பார்ட்னர்ஷிப் டீல் இருக்கு ஆனால் இந்த பாயிண்ட்ல இல்லை சார் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நாட் அலோட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நாட் அலோட், நாட் சார்ஜ்ட், partner salary not allowed, sharing of profit equal, and finally interest on loan 6% per annum. 6% per annum. சம்ம சொல்லுவான் பார்ட்னர்ஷிப் டீல்ல, ஆனா ஒன்னாவது பார்ட்னர் என்ன பண்ணுவானா லோன் கொடுத்துருப்பான். அவன் 10% கேட்கறான், கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீல் இல்லைன்னா 10% தர முடியாது, only 6%. இதுதான் கண்டென்ட் நம்பர் 1 நம்ம டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட் நம்பர் 1. இதை பேஸ் பண்ணி we are going to solve problem number 1. question number 1 solve பண்ண போறோம். page number 112. page number 112. நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. A B C D நான் ஷார்ட்டா சொல்றேன். ஆகாஷ், பாலா, சந்துரு and Daniel are partners in the firm. Okay, there is no partnership deal. How will you deal with the following? Mr. A has contributed maximum capital. He demand interest on capital rate of 10%. என்ன சொல்றானா, A நிறைய கேபிட்டல் கொடுத்துறானா, அதனால 10% கொடுங்க. என்ன பொசிஷன் சொல்லுது? If there is no partnership deed, என்ன பண்ண? interest on capital not allowed. ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, கீழே பாருங்க. B has withdrawn 3000 per month. Other partners asked Bala to pay interest on drawings 8% to the firm, but Bala did not agree to it. என்னன்னா மிஸ்டர் பி என்ன பண்றா, 3000 வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கான், அதாவது டிராயிங்ஸ். சோ அவங்கிட்ட நம்ம என்ன சார்ஜ் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ணணும். பட் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல, அதனால நம்மளால சார்ஜ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், A demanded profit to be shared in the capital ratio, but others do not agree. See, A என்ன சொல்றான், நான் நிறைய கேபிட்டல் கொடுத்திருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், மத்தவங்க கம்மியா கொடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் கேபிட்டல் ரேஷியோ பிரிக்கலாம். எப்போ பார்ட்னர்ஷிப் டீட் சொல்லியிருந்தா, பட் இங்க பார்ட்னர்ஷிப் டீட் சொல்லல, டீடே இல்ல. thereby all profits or loss shared by the partners equally. D, Daniel demands salary at the rate of 10,000 per month as he spent full time for the business. D என்ன பண்ணா, பிசினஸ்லயே பார்த்துட்டு இருக்கான் full time, அதனால எனக்கு salary கொடுக்கணும்னு சொல்றான். Sorry sir, since there is no partnership deed, salary to partners not allowed. And finally, loan advance by C, Chandru, to the firm 50,000. He demand interest at the rate of 12%. See, அவன் லோன் கொடுத்துருக்கான் ஃபர்முக்கு, அவன் ஏன் சார்ஜ் பண்றான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க 12% கொடுங்கன்னு சொல்றான். என்ன சொல்லுது பார்ட்னர்ஷிப் டீட்? எஸ், எவ்வளோ? 6%. வெரி குட், 6% தான் ஆகும். இதில் எப்போ டவுட் இருக்கு? இந்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் we are going to discuss capital account. ஓகே, நான் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் போர்டில் நோட் பண்ணிடுறேன், போட்டுடுறேன், அதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதை காப்பி பண்ணி next we are going to take up capital account. Okay, partners capital account and partners current account. Okay, capital நான் just now சொன்னேன். See, firm angle போடு, இந்த books of firm அப்படினும்போது partners வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. So as far as partners ஓட கன்சர்ன்ல பாத்தீங்கன்னா அது asset investment, ஆனா firm பொறுத்த வரைக்கும் borrow பண்ணிருக்கு firm, thereby it's liability. So capital liability in a balance. Askas what? Yes, credit balance. Very good, super. Thereby by balance brought down. See, capital account ரெண்டு மெத்தட் இருக்குமா, fixed capital, fluctuating capital. Now we are taking first fixed capital. Fixed capital.
அதுல ரெண்டு லெட்ஜரை கொண்டு வரும். ஒன்னு கேபிட்டல் கொண்டு வரும், இன்னொன்னு கரண்ட்டை கொண்டு வரும். ஓகே, டவுட் இருக்கா? ஃபிக்ஸட் கேபிட்டல்ல சம்பளம் கிட்ட கொடுத்துருப்பான். ஓகே, ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃபிக்ஸட் கேபிட்டல். ஓகே, so under fixed capital partners capital, partners current account. I will discuss one by one. Partners capital and credit balance because liability, thereby opening balance வந்து by balance brought down போடாச்சு A and B partners. Next, apart from that additional capital contribute பண்றான். நம்ம என்ன journal entry பாஸ் பண்ணுவோம்? In the books of firm, what comes in? Cash or bank. So cash or bank account debit to யார் கொடுத்தா? A's capital or B's capital. So amount capital. So cash or bank account debit to capital. Then by capital ledger என்ன வரும்? By cash or bank additional capital. Additional capital. That's all. Next debit, very important point. Listen carefully. Drawings அப்படினா என்ன? Drawings ரெண்டு டைப் இருக்கு. இந்த புக்லயும் மேபி கொடுத்திருப்பான், எனக்கு தெரிஞ்ச ஐடியா இல்ல. நான் பார்த்த மாதிரியே இல்ல. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா கொடுக்க மாட்டாங்க. டெக்ஸ்ட்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. So drawings என்ன அப்படினா அவங்க பர்சனல் பர்பஸ்க்காக வித்ட்ரா பண்றாங்க. ஓகே, அதுல very important point. ஜெனரலா சம்ல ஒண்ணுமே சொல்லல, drawings கொடுத்திருக்கானா is nothing but profitல தான் அவன் வித்ட்ரா பண்றான்னு அர்த்தம். எதுல வித்ட்ரா பண்றான்? Profitல இருந்து. So profitல வித்ட்ரா பண்றானா doesn't any difference. Okay, is drawings capital குறையும் because இங்க profit வந்திருக்கு, அத தான் அவன் எடுத்துக்கலாம் drawings, no problem at all. But இதுவே அவன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்களா, அவுட் ஆஃப் கேபிட்டல் அவன் வித்ட்ரா பண்ணுவான். க்ளீனா கொடுத்திருப்பான். if say 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பான், அவுட் ஆஃப் கேபிட்டல் 3 lakhs வித்ட்ரா பண்ணிக்கன்னு சொல்லுவோம். சோ அந்த கேஸ்ல be careful, கேபிட்டல் கூட மைனஸ் பண்ணணும். to cash or bank, drawings is nothing but out of capital. Out of capital, very important point. சில இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, சில இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. எங்க டியூஷன் பண்ணாலும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. that like capital drawings out of capital இருந்தா capital உள்ள போடு. suppose profit வந்து withdraw பண்றான் அப்படினா two drawings. okay, this is out of profit. Any doubt? That's all. இத க்ளோஸ் பண்ணி balance if any, two balance carry down. two balance carry down. see, உங்களுக்கு சென்டர் வேணும்னா நல்லா கவனி. டெபிட் கிரெடிட் போட்ற நம்பர் ஃபார்மேட் ரூபி சிம்பிள் நல்லா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும். ரூபி சிம்பிள் போடலனா மார்க் கட் இங்க போடுவாங்க. நான் ரூபி சிம்பிள் ஃபுல் மார்க்னா இதெல்லாம் பாப்பாங்க எக்ஸாம். நம்ம முடிஞ்ச நீங்க நம்ம சைடுல தப்பு இல்லாம பார்க்கணும். ஓகே, அதுவே நீங்க லெட்ஜர் அக்கவுண்ட் போட்டீங்கன்னா எனி லெட்ஜர் இங்க டூ பேலன்ஸ் கேரியர் முடியும்னா இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும்? பை பேலன்ஸ் brought down. சம்டைம் மிஸ் பண்ணிராங்க சில ஸ்டூடண்ட்ஸ், தப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, பை பேலன்ஸ் brought down பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, இது ஃபிக்ஸட் கேபிட்டல் ரெண்டு அக்கவுண்ட், ஒன்னு கேபிட்டல் அக்கவுண்ட், நெக்ஸ்ட் கரண்ட் அக்கவுண்ட். see what is current? see other than capital all transactions should be recorded in current account. what is all transaction? நம்ம பார்த்தோம்ல, partner salary, commission, sharing of profit or loss, interest on capital, interest on drawings, இதெல்லாம் எங்க போடணும்? கரண்ட் அக்கவுண்ட்ல ஜாயின் பண்ணணும். so very important. கரண்ட் அக்கவுண்ட் ரெண்டு பேலன்ஸ் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? புரியல. டெபிட் பேலன்ஸும் வரும், கிரெடிட் பேலன்ஸும் வரும். கேர்ஃபுல்லா இருக்கு. so if it is credit balance, by balance brought down. sometimes வந்து ஓவரா வித்ட்ரா பண்ணிருப்போம் பார்ட்னர், அப்போ டெபிட் பேலன்ஸ் வரும். to balance brought down. ஓகே, क्वेश्चन பண்ணாத. நான் டெபிட் கொடுத்தா to balance brought down போடு. சிஆர் ஒண்ணுமே கொடுக்கலாம். சரி, ஜெனரலா கரண்ட் அக்கவுண்ட் அது கிரெடிட் பேலன்ஸ். ஸ்பெசிஃபிக்கா டிஆர் டெபிட் டிஆர் கொடுத்தாங்கன்னா to balance brought down. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல். see interest on capital நீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. என்ன ஜர்னல் என்ட்ரி? interest on capital account debit to partners capital. the first entry adjusting entry. repeat பண்றேன், adjusting entry. interest on capital account debit to partners capital. that way partners capital by interest on capital. next entry பாஸ் பண்ணோம். ஆபரகா 11th ல படிச்சிருப்பீங்க. transfer entry. P&L account debit to interest on capital. okay, here P&L appropriation account debit to interest on capital. அத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது பாருங்க, interest on capital. then partners salary வாங்குறோம். அப்ப என்ன பண்ணனும்? partners ஓட capital current account credit பண்ணனும் salary. then commission. okay, sometimes இந்த sales அதிகமா பண்ணாங்கன்னா commission கொடுப்பாங்க. it depends. commission. then finally if there is any profit or loss, நம்ம இது போடுவோம். P&L appropriation account. P&L appropriation profit or loss. if it is profit by profit, என்ன ratio? partnership sale இருந்தா equal, இல்லனா ratio கொடுத்ததானா ratio அப்ளை பண்ணுங்க. that's all. next இந்த பக்கம் two drawings out of profit.
ப்ராஃபிட் தான் ட்ரா பண்ணணும். ஒண்ணுமே சொல்லணும்னா அது ப்ராஃபிட் தான் ட்ரா பண்ண அர்த்தம். ஸோ 2 drawings. 2 interest on drawings. நீங்க ட்ரா பண்றீங்களா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க். வெயிட், நெக்ஸ்ட் அதுதான் வர போறேன். ஓகே, நெக்ஸ்ட் P&L அப்சர்வேஷன் அக்கவுண்ட். இஃப் இட் இஸ் லாஸ் இங்க வரும், ப்ராஃபிட் தான் அங்க வரும். பேலன்ஸ் 2 பேலன்ஸ் கேரி ஆகும். அதுவே பை பேலன்ஸ் கேரி ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? பை பேலன்ஸ் 2 பேலன்ஸ் பிராட் டவுன் வரணும். 2 பேலன்ஸ் கேரி ஆனா பை பேலன்ஸ் பிராட் டவுன் பண்ணனும். இதெல்லாம் டவுட் இருக்கா? இதை பேஸ் பண்ணி நம்ம சம் போட போறோம். ஓகேவா? சம் நம்பர் நான் ஒரு சம் தான் ட்ரை பண்ண போறேன். பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 சம்ஸ் இருக்கு. 5 ல 2 3 4 3 சம்ஸ் இருக்கு. ஓகே, பிஃபோர் தட் நான் சம் ட்ரை பண்ணது எப்படி நான் சொல்றேன். இது என்ன மெத்தட்? ஃபிக்ஸட் கேபிட்டல். ஓகே, சப்போஸ் சார் இதுவே நீங்க ஃபிளக்சுவேட்டிங்ல போட முடியுமா? போடலாம் சார். ஃபிளக்சுவேட்டிங் என்ன தெரியுமா? கரண்ட் அப்படியே வராது. நல்லா கவனி, இங்க தான் கேபிட்டல் ஆகணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் கேபிட்டல் ஃபிக்ஸட் கேபிட்டல் சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஃபிளக்சுவேட்டிங். ஃபிளக்சுவேட்டிங் ரொம்ப சிம்பிள். கரண்ட் அப்படியே வராது. என்ன சார் பண்ணணும்? கவனி, இது பை பேலன்ஸ் 2 பேலன்ஸ் வராது. அப்போ 1 2 3 4 ஐட்டம் இருக்கா? அதுல நீங்க 1 2 3 இது அப்படியே மேல கொண்டு போய் முடிஞ்சு போச்சு. சிம்பிள். பை ஒண்ணுமே நீ கன்ஃபியூஸ் ஆகாத. ரொம்ப சிம்பிள். ஃபிக்ஸட் கேபிட்டல் நல்லா தெரிஞ்சிச்சுனா ஃபிளக்சுவேட்டிங் ஒண்ணுமே இல்லை. என்னன்னா கேபிட்டல் கூட ஹெட்டிங் கொடு. பை பேலன்ஸ் பிராட் போடு. ஏதோ அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வரனா பை பேங்க் போடு. அப்புறம் பை இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல், பை salary, பை கமிஷன். ப்ராஃபிட் பை ப்ராஃபிட். 2 ரூபா. பர்மனன்ட் ட்ரா பண்றானா பாரு. அப்படினா 2 பேங்க் போட்டு ட்ரா பண்ணு. இல்ல ப்ராஃபிட் ட்ரா பண்றானா 2 drawings, 2 interest on drawings, 2 share of loss. That's all. Close. ரொம்ப simple. Okay ba? For this we are going to take up problem number சொல்றேன். Sum number 3 போட போறோமா? Problem number 3. Okay, page number 113. Question number 3, page 113. Okay, start பண்ணலாமா? Fine. Arun, Selvam are partners who maintain their capital account under fixed capital method. Fixed capital. For the following information கொடுத்துறாங்க. Opening capital 2,20,000. Arun. A and S. Arun and Selvam. S ஆ வச்சுக்கிறேன். நீங்க ஃபுல்லா டீடைல் எழுதுற எக்ஸாம்ல நான் ஷார்ட்டா எழுதுறேன். Arun and Selvam. 2,20,000 and 1,50,000. 1,50,000. Okay, next current account கொடுத்திருக்கான். See, Arun 4,250 DR கொடுத்திருக்கான். என்ன அர்த்தம்? இங்க அருண் போடும்போது 4,250 போடு. ஓகே, S பொறுத்த வரைக்கும் இங்க S தானே, சாரி. S பொறுத்த வரைக்கும் 10,000 கிரெடிட் கொடுத்திருக்கான். S பொறுத்த வரைக்கும் 10,000 கிரெடிட் கொடுத்திருக்கான். இவனுக்கு 10,000. That's all. Next, additional capital. அவருக்கு நில்லு. இவனுக்கு 70,000. Next, withdraw for personal use. Nothing mentioned out of capital ஒன்றும் கொடுக்கல. பர்மனன்ட் தான் சொல்ல. ஒண்ணுமே சொல்லணும்னா சொல்லிருக்கேன். Drawings out of profit. எவ்வளவு சொல்லிருக்கேன்? Drawings 10,000, 20,000. 10,000, 20,000. Next, interest on drawings 750. Data கொடுத்தனா நம்ம பயப்பட தேவையில்லை. 600. share of profit வந்திருக்கு 22,000, 15,000. Next, interest on capital 1,100, 750. Commission 6,900 unit. Okay, salary அவனுக்கு 6,850. That's all. Pretty much. Okay, இத க்ளோஸ் பண்ணினா கேபிட்டல் க்ளோஸ் பண்ணா 2,20,000. 2,20,000. நான் என்ன சொல்லிருக்கேன்? இப்போ பை பேலன்ஸ் ப்ராப்ளம் 2,20,000. 2,20,000. நெக்ஸ்ட் இத க்ளோஸ் பண்ணலாம். 10,000 plus 150 plus 6,850 plus 15,000. சார் நீங்க ஏன் சார் கால்குலேட் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. கரெக்ட், எனக்கு புரியுது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு திட்டிங்க சார் சொன்னீங்க. கரெக்ட்டா? சரி, நான் சிம்பிளா சொல்றேன். கால்குலேட் நான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. என்னன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆகுது.
இல்லைன்னா வீடியோ உள்ள எந்த நீ பார்க்க போர் அடிக்கும். ஸோ உங்களுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன். எனக்காக நான் யூஸ் பண்ணல. ஓகே, டோன்ட் மிஸ்டேக் இன் மீ. 32,600 ஓகே மைனஸ் 2,600 மைனஸ் பண்ணா 12,000 வருது. ஓகே 12,000. நெக்ஸ்ட் 22,000 6,000 7 8,000 30 30 30 minus 14 250 minus 150 15,000 வருது. என்ன சொல்லிருக்கேன், கேபிட்டலோட பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. டூ பேலன்ஸ் கேட்டோம்னா என்ன பண்ணணும், பை பேலன்ஸ் brought down. அந்த நம்பர் என்ன பண்ணுறது 15 12. எனி டவுட் நோ? சிஸ்டம் அவ்வளோதான். இதுக்கு 5 மார்க்ஸ் ஈஸியாக இருக்கா? ஓகேவா? சரி, இதை காப்பி பண்ணிங்க. இது காப்பி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறேன், இது ஃபிக்ஸட் கேப்பில் போட்டிருக்கேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஃபிக்ஸடாக கேட்டிருக்கான். ஒரே சம்மை நம்ம ஃபிக்ஸட்லையும் போடலாம், ஃப்ளக்சுவேட்லையும் போடலாம். இதே சம்மை நான் ஃப்ளக்சுவேட்டில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் சம் நம்பர் 2 and 4 நீங்கள் தான் டைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகேவா? காப்பி பண்ணிங்க குயிக். காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ இதே சம்மை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃப்ளக்சுவேட்டிங்காக மாற்ற போகிறோம். ஓகே, ஒரே கொஸ்டின் கேட்கலாம் சார், கேட்கலாம். ஓகே, பயப்படாதீங்க, சிம்பிள். தட்ஸ் இட். நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணணுமா, எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, நான் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன். அதான் இந்த பேலன்ஸ் ஆச்சு டோட்டல் ப்ரொடக்ஷன். சார் பை மிஸ்டேக் அடிச்சிட்டேன். 22 15 அதே ரன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வரும். இது ஃப்ளக்சுவேட்டிங். ஓகே, ஃப்ளக்சுவேட்டிங் AS எப்படி மாத்தலாம் பாருங்க. லிசன், பை பேலன்ஸ் brought down 2,20 1,50. then by bank additional capital கொண்டு வரோம் உள்ள 70,000. இது இல்லாம கரண்ட் அக்கவுண்ட் டு கரண்ட் அக்கவுண்ட். ஏ வந்து 4,250 டெபிட் பேலன்ஸ். கரெக்டா? இவன் வந்து கிரெடிட் பேலன்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கவுண்ட் 10,000. தட்ஸ் ஆல். ஓகே, க்ளோஸ் பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க. க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 220 + 15 2,35,000 வரும். செக் பண்ணி பாருங்க ஆன்சரை. 220 + 12 2,32,000 வரும். உங்க கண்ணதுக்கு நான் ஒரு இது செக் பண்ணி தரேன். 2,20,000 + 1,100 + 6,900 + 22,000 total 2,50,000. okay, less 15,000 2,35,000. டவுட் இருக்கா? டவுட் உங்களுமா? ஓகேவா? அதே தான் நெக்ஸ்ட். எப்படின்னா ரெண்டுமே கிரெடிட் பேலன்ஸ்.
நம்ம போட்ட ஃபிக்ஸட் கேபிட்டல்ல கேபிட்டல் அக்கௌண்ட் 2 20 வந்தது. கரண்ட் அக்கௌண்ட் வந்து 15,000 12,000 ரெண்டுமே கிரெடிட் பேலன்ஸ் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது டோட்டல். புரியுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, இது சும்மா ரெஃபரன்ஸ் நீங்க காப்பி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீட்டா காப்பி பண்ணுங்க. நான் கேப் விட்டுருங்க, அப்படியே நீங்க நீட்டா காப்பி பண்ணுங்க. குயிக் சீக்கிரம் ஃபாஸ்ட். நான் என்ன பண்ணேன், இதோட ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஓகே, பார்ட் 1 யூனிட் 3ல பார்ட் 1 பார்ட்னர்ஷிப் பேஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ல பார்ட் 1 ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 வந்து செகண்ட் வீடியோல வந்து நம்ம செகண்ட் கிளாஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், பில் அப்ரோப்ரியேஷன் பார்க்கலாம். இதுவே ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு எல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 3 வந்து வில் கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நோட். பை.